Hello friends, welcome to Hindi Foods. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு நான் பொரி எடுத்துர்க்கேங்க. பொரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பழுத்து போய் இருந்தாலும் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதல கொஞ்சம் அவல் mix ஆயிருக்குங்க. நீங்க தனி பொரியா கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு panல நம்ம எடுத்து வச்சிருக்க பொரிய அளந்து சேர்த்துக்கறேங்க. நான் முதல்ல 3 உலக்கு அளவுக்கு சேர்த்துக்கறேன். ஒரு நிமிஷம் போல வறுத்தா போடுங்க. ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா பொரி சுருங்கிரும். ரொம்பவே ஹார்ட் ஆயிருங்க. ஒரு நிமிஷம் போல லைட்டா சூடா மட்டும் ஆனா போதும். மொத்தமா எனக்கு 5 உலக்கு கிடைச்சதுங்க. இது லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பொரியில உப்பு சேர்த்திருப்பாங்க. நீங்க ரொம்ப வறுத்தீங்க அப்படினா நல்லா இருக்காதுங்க. இத ஒரு தடவை சலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இன்னுமே ஸ்மூத்தான பவுடரா கிடைக்கும். பாருங்க கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. எனக்கு இந்த உலக்குக்கு ஒரு உலக்குக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்குங்க. நான் இந்த உலக்குல 5 உலக்கு அளவுக்கு சேர்த்திருந்தேன். இந்த உலக்குல நமக்கு 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்குது. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையும் 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்து வந்துடலாங்க. ரொம்ப நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லட்டி நெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பட்டர் எடுத்துக்கறனால அத நெய்யா உருக்கிட்டு அடுத்த ingredients ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நெய்யா உருகிடுச்சுங்க. இதுல நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க பொரி பவுடரை சேர்த்துக்கலாங்க. நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இது கூடயே நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க பொரிகடலை ஏலக்காய் mix பவுடரையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம அமுத்தணும் அப்படினா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நெய் பத்தல அப்படினா எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இதுல எந்த கப்ல நம்ம பொரி அளந்தமோ அதே கப்ல 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா துருவன வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது கொஞ்சம் வேகமாவே மெல்ட் ஆயிடும். கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்ததுனா சீக்கிரமா மெல்ட் ஆகாதுங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டா அமுத்தி விட்டுட்டு லைட்டா mix பண்ணி விடுங்க. அமுத்தி விடும்போது வெல்லம் கரைய ஆரம்பிக்குங்க. ஆனா கீழ ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால அமுத்தி விட்டுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி mix பண்ணி அமுத்தி விடுங்க. இதுல தண்ணி எதுமே ஆட் பண்ண வேண்டாங்க. சூடாக அந்த வெல்லம் கரையிற கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப அதிகமாவும் நமக்கு நெய் தேவைப்படாதுங்க. மேக்ஸिमम 2 டேபிள்ஸ்பூன் தான் தேவைப்படும். இப்போ பாருங்க உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்குது தெரியும். நல்லா நமக்கு பாருங்க கொஞ்சம் சொதப்பா இப்போ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கரண்டி வச்சு அமத்தி விட்டீங்க அப்படினா அதோட தடம் பதியுங்க. இதாங்க கன்சிஸ்டன்சி. நீங்க இப்ப எடுத்து உருட்டுனீங்க அப்படினா உங்களால உருட்டவும் முடியும். இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு எண்ணெய் தடவன பிளேட்ல பர்ஃபியை கொட்டி ஷேப் பண்ணி அதுக்கு மேல கொஞ்சமா பிஸ்தா தூவி வச்சிருக்கேங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க லைட்டா சூடா இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. அப்ப உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் கொஞ்சம் ஆறுனனால கட் பண்ணனால எனக்கு ஷேப் கரெக்ட்டா கிடைக்கல. அவ்வளவுதாங்க நம்மளோட ஹெல்தியான பர்ஃபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. Thank you.